வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற தலைப்பில் துக்ளக் வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் 2 நகரங்களுக்கு மட்டும் ஒரு வரலாற்று ரீதியான சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படின்னா, பொதுவாக வம்சங்கள் அப்படிங்கிறது என்ன, அந்த குடும்பத்தினரால் ஆளப்படுற ஆட்சிக்கு பேர் தான் வம்சம்னு சொல்லுவோம். சோழ வம்சம் அப்படின்னா சோழ வம்சத்தை சார்ந்த தாத்தா, பையன், பேரன் அப்படி தொடர்ச்சி ஆண்டுட்டு இருப்பாங்க. பாண்டிய வம்சத்துக்கு அதே தான், முகலாயர்களுக்கும் அதே தான். இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற வம்சம் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் இந்தியாவில் 2 நகரங்களுக்கு மட்டும் அந்த கான்செப்ட் ஒத்து வராது. அதில் ஒரு நகரம் என்னென்னா டெல்லி, இன்னொரு நகரம் விஜயநகரம். எப்படின்னு பாருங்கள். இந்த டெல்லிங்கிற இந்த நகரத்துக்கு 5 வம்சம் ஆண்டிருக்கு. சரிங்களா? 5 குடும்பங்கள் ஆண்டிருக்குன்னு வச்சுக்கலாம். முதல் வம்சம் அடிமை வம்சம், 2வது வம்சம் கில்ஜி வம்சம், 3வது வம்சம் துக்ளக் வம்சம், 4வது சையத் வம்சம், 5வது லோடி வம்சம் சொல்லுவாங்க. சரிங்களா? 5 விதமான வம்சங்கள் ஆண்டிருக்கு. ஆனால் அந்த 5 பேர்த்தையும் டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம சேர்த்துக்குவோம். காரணம் என்னென்னா, இந்த 5 பேர்த்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் டெல்லி. 2வது நகரம் எது தெரியுங்களா? இந்த விஷயத்தில் பெருமைப்படுறது விஜயநகரம். விஜயநகரத்துக்கு இதே தான், 4 வித்தியாசமான வம்சங்கள் ஆண்டிருக்கு. ஆனால் அந்த 4 வம்சத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் விஜயநகரங்கிற அந்த நகரம் தான். ஸோ அதனால தான் அது விஜயநகர பேரரசுன்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த 4 வம்சம் என்னென்னா சங்மா, சலுவா, துளுவா மற்றும் அரவீடு. இந்த 4 வம்சம். சரிங்களா? இதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு காணொலியில் பார்க்கலாம், விஜயநகர பேரரசை பற்றி. சரி, இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட 5 வம்சம்னு சொல்லிட்டேன். நாம் இப்போ பார்க்க போகிறது துக்ளக் வம்சத்தை மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா இந்த 5 வம்சத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான வம்சம் இந்த துக்ளக் வம்சம். காரணம் என்னென்னா, சரித்திரத்திலேயே கோமாளி அப்படின்னு பேர் எடுத்த அதிமேதாவியான ஒரு மன்னர் இந்த வம்சத்தில் தான் இருக்கார். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த மன்னரோட பேர் முகமது பின் துக்ளக். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை போல் ஒரு அறிவாளி, படிப்பாளி யாரும் இல்லைன்னு பேர் எடுத்தவர். ஆனால் அவருடைய நடவடிக்கையினால் அவர் ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி வரலாற்று சித்தரிக்கப்படுறார். ஒரு வித்தியாசமான வினோதமான மன்னர்னு பேர் எடுத்தவர். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான மன்னர். இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற மன்னருக்காகவே நான் முதல்ல இந்த காணொலியில் மற்ற எந்த வம்சத்தை பற்றியும் பேசாமல் துக்ளக் வம்சத்தை பற்றி மட்டும் நான் பேச போகிறேன். சரிங்களா? சரி, இந்த துக்ளக் வம்சத்தை உருவாக்குனது கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஒரு மன்னர். இந்த கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் முகமது பின் துக்ளக் நான் சொன்னேன்ல, எனக்கு பிடித்த மன்னர்னு, அந்த மன்னருடைய தந்தை. சரி, என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, கில்ஜி வம்சத்தில் மிகவும் ஃபேமஸான மன்னர் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா பாடப்புத்தகங்களை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்தியாவை ஆண்ட பிரம்மாண்டமான இடங்களை ஆண்ட மன்னரில் இந்த அலாவுதீன் கில்ஜியும் ஒருத்தர். அவரோட ஆளுமை கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சு. முக்கியமாக சொல்கிறாங்க, பாண்டிய பேரரசு கிட்டத்தட்ட அழிவுக்கு கொண்டு போனதே இந்த அலாவுதீன் கில்ஜி. இவருடைய படத்தளபதியான மாலிக் கஃபூர். சரிங்களா? இந்த மாலிக் கஃபூர் மதுரையெல்லாம் படையெடுத்து பாண்டிய மன்னர்களை கிட்டத்தட்ட அழிச்சிட்டார். அதுக்கப்புறமும் வரலாற்று குறிப்புகள் பாண்டிய மன்னர்களை பற்றி கிடைக்கிது நமக்கு. இருந்தாலும் மதுரையை விட்டு பாண்டிய மன்னர்களை அப்புறப்படுத்தி விட்டார். மதுரை சுல்தானேட் அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கே இந்த மாலிக் கஃபூர் தான் காரணம். அவரோட படையெடுப்பு தான் காரணம். சரிங்களா? இந்த மாலிக் கஃபூருடைய மன்னர் தான் அலாவுதீன் கில்ஜி. சரி, பிரச்சனை என்னென்னா, மாலிக் கஃபூர் சிறந்த படை வீரராக இருந்தாலும் அலாவுதீன் கில்ஜியை கொன்னது இந்த மாலிக் கஃபூர். கொடுமை பாருங்கள். அவ்வளோ பெரிய மன்னர், ஆனால் தன்னுடைய படைத்தளபதி மூலியமாக விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். சரிங்களா? ரொம்ப சோகமான விஷயம் பார்த்தீங்களா? மன்னர்களுக்கு எப்போவுமே இதே தான். இயற்கையாய் மரணமடையும் மன்னர்கள் ரொம்ப கம்மி. எப்போவுமே இந்த சதியிலேயே இறந்துருவாங்க. அதனால தான் சொல்கிறது, மன்னராக இருக்கிறத விட சாதாரண மக்களாக இருக்கிறது இனிமையானது அப்படின்னு கவிதைகளாக இருக்குது மேலை நாட்டில். சரி, அதை விடுங்க. இந்த மாலிக் கஃபூரை இந்த மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜியை கொன்னுட்டார். இருந்தாலும் அந்த மாலிக் கஃபரையும் முபாரக் கில்ஜிங்கிற அலாவுதீன் கில்ஜியோட பையனும் கொண்டுட்டார். அப்பாவை மாலிக் கஃபூர் கொண்டார், மாலிக் கஃபூரை பையன் கொண்டுட்டார். சரி, முபாரக் கில்ஜியாவது ஒழுங்காக இருந்திருக்கலாம். அவர் குஸ்ரு கான் ஒரு நண்பர், அவருக்கு தேவையில்லாமல் ஆட்சியிலாம் இடம் கொடுத்து தகுதிக்கு மீறிய பதவிகள் கொடுத்து அவர் படைத்தளபதி ஆக்கிட்டார். இந்த குஸ்ரு கான்லாம் தென்னிந்தியா மேலே படையெடுத்திருக்காரு. சரிங்களா? இந்த படையெடுப்புனால்
2 வம்சம் தென்னிந்தியாவில் உதயமாச்சு. இவங்களாம் இன்டைரக்ட் காரணங்கள் தான். அந்த படையெடுப்புகள் தான் 2 வம்சம் தென்னிந்தியாவில் உருவாகிற காயமாச்சு. ஒன்று விஜயநகர பேரரசு, இன்னொன்று பாமனிய பேரரசும்பாங்க. சரிங்களா? இந்த 2 நகரங்களும் உருவாகிறதுக்கு அந்த இடைப்பட்ட காலம்தான். இந்த கில்ஜி வம்சத்துலேருந்து துக்ளக் வம்சம் வரைக்கும். இதில் முக்கியமாக நான் சொன்ன இந்த முகமது பின் துக்ளக் ரொம்ப முக்கியமானவர். பாமனி வம்சம் உருவாகிறதுக்கு. அது இல்லாமல் பின்னாடி படிக்கலாம். சரி, இந்த குஸ்ரு கான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய நண்பரான முபாரக் கில்ஜி கிட்ட விசுவாசமாக இல்லாமல் சமயம் கிடைக்கும் போது அவரையும் கொண்டுட்டார். பாருங்கள், அலாவுதீன் கில்ஜியும் நேச்சராக சாகலை, அவரோட பையனான முபாரக் கில்ஜியும் சாகலை. அது மட்டும் இல்லை, முபாரக் கில்ஜியோடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த குஸ்ரு கான் கொண்டுட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இவரோட ஆட்சி டெல்லி மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவர் பண்ணுற ஆட்சி மிகப்பெரிய அராஜக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தோணிருக்கு. முக்கியமாக டெல்லி பிரபுக்கள், அவர்கள் மன்னருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறவங்க பவரில் அதிகாரத்தில், அவர்களுக்கும் பிடிக்கல. சரி, ரகசியமாக அப்போது லாகூரை சார்ந்த ஒரு பிரபு, அவர் ஆளுநர் பிரபு எப்படி வேணால் சொல்லலாம், அவர் தான் கியாசுதீன் துக்ளக். அவரிடம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் டெல்லி மேலே படையெடுத்து வாங்க, குஸ்ரு கானை அழிச்சிட்டு டெல்லி சுல்தான்கிட்ட நீங்கள் கைப்பற்றிடுங்க, டெல்லியை கைப்பற்றிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கியாசுதீன் துக்ளக்கும் டெல்லி மேலே படையெடுத்து குஸ்ரு கானை கொன்று ஆட்சியும் பிடிச்சிட்றாரு. சரி, இந்த கியாசுதீன் துக்ளக் ஆட்சி பிடித்த பிறகு என்ன பண்ணார்? அவருடைய மகன் முகமது பின் துக்ளக் அவருடைய நடவடிக்கை என்னங்கிறத அடுத்த காலையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.